ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்தது. நிறைய வந்தது. அதில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்கப் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ போடுங்க அப்படி சொல்லி தான் நிறையா இந்த மேக்கப் போடுங்க, அந்த மேக்கப் போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. மேக்கப் சம்மந்தப்பட்டதான் நிறையா போடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. எனக்கு கூட இந்த யோசனை தோணல, ஆனால் உங்களுக்கு தோணியிருக்கு. சரி, ஓகே. எனக்கு வந்து திடீர்னு தோணவும் நேற்று வந்து கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட், நேற்று இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சரி, வந்து அது வந்து ப்ராடக்ட்லாம் நம்ம என்ன எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாமே நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கள் வந்தாச்சு. இதெல்லாம் விட ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றே வந்து நான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் பேசி, ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணி பேசி, எல்லா ப்ராடக்ட்டுமே கிளியராக சொல்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. எடிட்டிங் முதற்கொண்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியில் எடிட்டிங் பண்ணி சேவ் பண்ண போகும்போது, டவுன்லோட் பண்ண போகும்போது என்ன ஆச்சுன்னா, உங்கள் இது வந்து கேலரி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வரவும், நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்காண்டி. ஐயோ, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா வீடியோவும் கண்ணை மூடி டெலிட் பண்ணிவிட்டு ரீசெண்ட் டெலிட்டே போய் கோவத்தில் போய் எல்லாமே பண்ணிட்டேன். கடைசியில் டவுன்லோட் பண்ணால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் போய் மறுபடியும் பார்த்தா எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு. நேற்றே மறுபடியும் வேறு வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து எனக்கு டைம் கிடைக்காதனால இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி வச்சு இப்படி வச்சு எடுத்தனால அது ஒழுங்காக வரல. சரி, மறுபடியும் நேற்று மாதிரியே உட்காந்து இன்றைக்கி எடுக்கலாம் அப்படி சொல்லி எடுக்கிறேன். ஆனால் நேற்று வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டேன். அந்த தம்ப்நெயில் தான் வைப்பேன். ஏன்னா மறுபடியெல்லாம் ரெடி பண்ண முடியாது. அந்த தம்ப்நெயில் தான் இன்றைக்கி நான் வைப்பேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர். இதுதான் வந்து நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாயிருக்கு. நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வருஷமாகவே நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இடையில எதுவுமே நான் இதுலேயே வந்து ஒயிட் இருக்கும். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணுறதுந்துச்சு. அது யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஏன்னா இந்த டீ ஜோனில் மட்டும்தான் ஆயில் ஸ்கின்னு, மற்றபடி வந்து காமன் ஸ்கின் தான். அதனால் வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். இந்த டீ ஜோனில் மட்டும்தான் ஆயிலாக இருக்கும். சரி, நம்ம அதுவும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். பட் வந்து எனக்கு வந்து அது வந்து செட் ஆகலை. இதுதான் செட் ஆகுது. இந்த டப்பா வந்து என்னன்னா காலி ஆயிடுச்சு. காலியாகி இப்போ புது டப்பா வாங்கியிருக்கேன். இது இப்போ காட்டுறது எல்லாமே வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து காலி ஆனனால இப்போ புது டப்பா இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி போட்டு வந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். அப்புறம் வேறு நெக்ஸ்ட்டு வந்து டோனர், ப்ளம்மோட டோனர். இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து நான் வந்து ஃபேஸ்க்கு டோனரோ ப்ரைமரோ இல்லை வந்து இது சன்ஸ்க்ரீமு எதுவுமே நான் இன்ன வரை யூஸ் பண்ணதே இல்லை. இது யூஸ் பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி இது காம்பேக்ட் பவுடர், இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் டோனர் ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. இனிமேல் வந்து நிறையா வந்து நம்ம ஃபேஸ் வந்து நிறையா மேக்கப் போட்டு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த முகூர்த்தம் லுக் அந்த மாதிரிலாம் கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்றதுக்காண்டி இப்போ நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நிறைய வெளியில் போகிற வேலை வந்து எனக்கு நிறையா இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டுட்டு போனோன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் ரிமூவ் ஆயிடுது. அதனால வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து ப்ளம்மோட டோனர். இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் ஸ்டூடியோவுக்கு போயிருந்தபோது இதான் நான் யூஸ் பண்ணேன். அங்கே நல்லா இருந்தது. அதனால தான் இது வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 தான். இது எல்லாமே வந்து பட்ஜெட் கம்மி தான், ரொம்பலாம் எதுவுமே இல்லை. இது வந்து இதோட ப்ரைஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 284. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் என்னோட நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐப்ரோலாம் நான் போட்டிருக்கவே மாட்டேன். இப்படி கலைஞ்சி அப்படி தான் இருக்கும். இடையில ஐப்ரோலாம் நான் போட்டிருக்கவே மாட்டேன். இடையில கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா
அந்த ஐப்ரோ பென்சில் வந்து போட்டேன். அதுவும் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து அதுவுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து ஐப்ரோ கிட் வாங்கியிருக்கேன். சரி நம்ம போடுவோன்னு இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணேன். இப்போ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிமேல் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் ஐப்ரோ கிட்டு. இதோட ப்ரைஸ் தெரியல. இதுவும் இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஐப்ரோ கிட். சரி இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி மோஸ்ட்லி எல்லாமே வாங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து இது காம்பேக்ட் பவுடர் வந்து நான் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டோம்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக தெரியும் ஃபேஸு. அப்போ வந்து இந்த காம்பேக்ட் வந்து இது பண்ணும்போது ஸ்கின் இதாயிரும். அதனால் வந்து காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்லாயிருக்கும். காம்பேக்ட் பவுட்ரு வந்து நான் இன்ன வரை யூஸ் பண்ணவும் மாட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. இது வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் வாங்கியிருக்கேன். காம்பேக்ட் போன வாட்டி வாங்கினது வந்து நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூரில் வாங்கினேன், மால்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோயம்புத்தூரில் வாங்கினது. அது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த காம்பேக்ட் பவுடரு. அதே மாதிரி அந்த ஷேடு தான் இதுவும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். காம்பேக்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட யாராவது கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். காம்பேக்ட் வந்து பவுடருக்கு பதிலாக காம்பேக்டே வந்து ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுங்கள். பவுடர்லாம் யூஸ் பண்ணால் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஏதோ மூஞ்சில் ஏதோ அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ் ட்ரமா. இது வந்து என்னென்னா, இது வந்து பெரிய ஸ்டோரி. இது வந்து நான் வந்து இது வந்து மாய்ஸ்சரைசரு. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை. அது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ தான் சொன்னேன். ஆனால் வந்து அங்கே போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃபேஸ் வந்து அதே மாதிரி எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் எதுவுமே ஆகாது. அது எதுவுமே ஆகாது. அதனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன் பாண்ட்ஸு வாங்குறீங்க அப்படி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல, நான் வந்து இதுவும் வாங்கிக்கிறேன், எனக்கு பாண்ட்ஸு கொடுத்துருங்க அப்படி சொல்லி தான் பாண்ட்ஸை வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கினேன். இது வந்து யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் ஸ்மெல்லு அப்பா உண்மையாலுமே வேறு லெவலுங்க ஸ்மெல்லு. அவ்வளோ இன்னும் இந்த உள்ளாக்க உள்ள மூடியே நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சொல்ல, அந்த ஒரு பப்ளிகாம் ஸ்மெல்லாக என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் சூப்பர். மூடி போட்டாலே ஸ்மெல் வருது. பாட்டிலும் பாருங்களேன், அழகாக இருக்குது. கண்ணாடி பாட்டில். இது வந்து நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 575. ஆமாம், 575. இதுவும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் நான் சொல்கிறேன். இது பாட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா, இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ வந்து இது வருது, பக்ரீத் வருது. அதுக்கு வந்து நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. கெட் ரெடி வித் மீ கண்டிப்பாக போடலாம். அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படி டோனர்லேருந்து ப்ரைமர்லேருந்து மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீம் எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து அன்றைக்கி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி அன்றைக்கி வந்து இந்த மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அன்றைக்கி வந்து பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அன்றைக்கி வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அன்றைக்கி எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நான் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா வந்து, நீ சும்மாவே கிளம்பவே 7 மணி நேரம் ஆகும், அது பக்ரீத்துக்கு நம்ம தொழுக போகணுமே, எப்படி நீ கிளம்புறியோ என்னமோ அப்படி சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. குயிக்காக எழுந்திரிச்சு நல்லா கிளம்பி ஸ்பீடாக எல்லாத்துக்கு முன்னாடியும் வீடியோவும் எடுத்து ரெடி ஆயிடணும் அப்படின்னு நான் ஒரு பிளானில் இருக்கேன். எப்படியும் தொழுது ஒரு 7 மணினா நான் ஒரு நைட்டு 12 மணிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் கிளம்பி வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இது வந்து அன்றைக்கி தான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து
ப்ரைமர் வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் எதுவுமே நான் இதில் வந்து யூஸ் பண்ணதில்லை. இப்போ நான் யூஸ் பண்ணும்போதுமே வந்து ப்ரைமர் மட்டும் கொஞ்சம், ஏன்னா நம்ம வந்து ப்ரைமர் வந்து ஃபுல்லாலாம் அப்ளை பண்ண போகிறதில்ல, சும்மா இங்கே லைட்டாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ப்ரைமர். அதனால் வந்து நான் குட்டி டப்பாவே போதும்ன்ட்டு எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அம்மா பெருசு வாங்கிக்கொண்டு தான் சொன்னாங்க. இல்லை எனக்கு வந்து இதுவே போதும். ஏதோ சவுண்டு கிட்டே இருக்குது. எனக்கு வந்து இல்லை இதுவே போதும். ஏன்னா வந்து ப்ரைமர் வந்து எதுவுமே இதில் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இந்த முகூர்த்தம் லுக்கு, ரிசப்ஷன் லுக்கு அந்த மாதிரி வந்து நம்மளே செல்ஃபாக மேக்கப் போட்டு ட்ரைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ மோஸ்ட்லி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது எதுவுமே வந்து ப்ரைடுக்கு கிடையாது. அதே மாதிரி இது வந்து எந்த ப்ராடக்ட்டுமே ப்ரைடு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது எல்லாமே எனக்கு. ப்ரைடுக்கெல்லாம் அதெல்லாம் எப்போயும் வாங்கி அதெல்லாம் பேக் பண்ணி பத்திரமா வச்சுருக்கேன். இது எதுவுமே வந்து ப்ரைடுக்கு கிடையாது. இது எல்லாமே வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு. ப்ரைமருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்போயாவது தானே ப்ரைமர், இந்த போர்ஸ்லாம் நிறையா இருந்தால் தான் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே கிடையாது என் ஃபேஸில். ஆனால் வந்து எல்லாமே யூஸ் பண்ணும்போது இதுவுமே நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்காண்டி தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ரைமர் பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ரிசல்ட்டு. ப்ரைமர் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. மேக்கப் வந்து ஃபுல்லாக போட்டு அது வந்து லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிப்பாங்க, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இது பார்க்கவும் தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லேயே வந்து நிறையா பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீம் வந்து என்ன சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படி கேட்டிருந்தீங்க. என்ன சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்படி சொல்ல, சத்தியமாக உண்மையாலுமே வந்து நான் இன்ன முடியும் சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. காட் ப்ராமிஸ் வந்து நான் வந்து சன்ஸ்க்ரீம் வந்து இன்ன முடியும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் வந்து இப்போது பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து வாங்கிட்டேன். சன்ஸ்க்ரீம் மட்டும் நான் வந்து இது நைக்காவில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். என்ன சன்ஸ்க்ரீம்னா டமாக்கோ டாட்டன்கி 2 தான் பார்த்துட்டே இருந்தேன். ஆரஞ்சு டாட்டன் கீ தான், ஆமாம் டமாக்கோல டாட்டன் கீயில் வந்து ஆரஞ்சு வந்து இப்போ தான் வந்து நான் வந்து இது ஆர்டர் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணது. அது மட்டும் நான் வந்து அங்கே போய் பார்த்தேன், அதுக்கு இல்லை. அதனால் வந்து நான் நைக்காவில் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் வந்து நான் வந்து பக்ரீத்துக்கு அன்னைக்கு யூஸ் பண்ணுவேன். வந்துருச்சுன்னா, ஒரு வேளை வரலன்னா எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் எதுக்காண்டி வந்து இது சன்ஸ்க்ரீன் வாங்கினேன் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், என் ஃபேஸ் கலரும் என்னோடய ஹேண்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இவ்வளோ தூரம் இந்த பாருங்களேன். இதோடு பார்த்திங்கன்னா என் கை வந்து பிளாக்காக இருக்கும். ஏதோ அப்படியே பிளாக் இப்படி அடித்த மாதிரி இருக்கும். இந்த இடம் மட்டும் ரொம்ப இதாக இருக்கும், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்க்கு இருக்கும் பாருங்களேன், அப்படி இருக்கும். எதனாலனா வண்டி ஓட்டுறனால இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். அதனால் வந்து சரி சன்ஸ்க்ரீம் வந்து கைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கைக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணவே சொல்கிறேன், கைக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் உண்மையிலே அப்படின்றதுக்காண்டி சன்ஸ்க்ரீம் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து டாட்டன் கீயோட ஆரஞ்சு சன்ஸ்க்ரீம் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். சொல்லிவிட்டு அது எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு தெரில. வேறு ஏதாவது நல்ல சன்ஸ்க்ரீம், நான் சன்ஸ்க்ரீம் மட்டும் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இது வாங்கலாமா அது வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படி சொல்லி சரி இது போடுவோம், நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் போட்டுட்டேன். அது எப்படி இருக்குது என்னன்னு தெரில. நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். அதே இது என்னென்னா, இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. மேக்கப் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லாங் ஸ்டேவாகவும் இருக்கு. இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் விட இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து எந்த லிப்ஸ்டிக்குமே எனக்கு என் ஷேடுக்கு வந்து செட்டே ஆகாது. ஏன்னா அந்த லிக்விடு லிப்ஸ்டிக்லாம் இருக்கும்ல, அது வந்து யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் பார்த்திங்கன்னா நிறையா லிப்ஸ்டிக் வீடியோனே ஒன்று போடலாம், அந்த அளவுக்கு வந்து லிப்ஸ்டிக் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோன்னு சொல்லிட்டு
இந்த க்ரீன் கலரில் இருக்கும். அது போட்டால் பார்த்திங்கன்னா பிங்க் ஷேட் ஆயிரும்ல, அந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். இப்போ கூட அதான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா போட்டிருக்கதே தெரியாது, ஏதோ நம்ம அந்த ஷேடு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறையா லிப்ஸ்டிக் இருக்குது. அது மாதிரி சரி வந்து, ஆனால் வந்து எல்லாமே லிக்விடாக தான் வாங்குவேன். அது எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நான் தான் வாங்குவேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இது வந்து லிக்விடில் இல்லை, நார்மல் லிப்ஸ்டிக் மாதிரி தான் வாங்கினேன். சரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த 2 வாங்கினேன். ரெமி இது 2 வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. நேற்று யூஸ் பண்ணேன். நேற்று வந்து 2யுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். லாங் ஸ்டேவாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. 500ன்னு நினைக்கிறேன். 1 500. ஆமாம் 500 தான் சொன்னாங்க. இது வந்து ரேட் இதில் போல். இதோட ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா S03 இந்த பிங்க் ஷேடு. இது வந்து S02 02 இந்த ஷேடு வந்து ப்ரௌனு பிங்க்கு. இது 2மே வாங்கினேன். நல்லாயிருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி லாங் ஸ்டேவாகவும் இருக்குது. நான் வந்து இது வந்து போட்டு இது பண்ணி பார்த்துட்டேன். சரி நம்ம வந்து ரிவ்யூ எதாவது கொடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. லாங் ஸ்டேவாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இது வந்து 2 வேணால் உங்கள் ஷேடு ஓகேனா யூஸ் பண்ணி பாருங்கள். மஸ்காரா வாங்கினேன். இனிமேல் வந்து இப்போ கூட மஸ்காராலாம் நான் போடவே இல்லை. ஆனால் இனிமேல் வந்து நான் என்னென்னா ஐலைனர் வந்து போடுவேன். ஐலைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐலைனர் போடுவேன். மற்றபடி மஸ்காரா எதுவுமே வந்து நான் போட்டதில்லை. மஸ்காரா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். போடுவோம். இதோட இது வந்து ஹுடா இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஹுடா ப்ராடக்ட்னாலே காஸ்ட்லி தான். ஹுடா அப்புறமேட்டுக்கு என்ன நிறையா இருக்குது, நிறையா ப்ராடக்ட். ஹுடா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து அதில் ஃபவுண்டேஷன்னாலுமே எல்லாமே வந்து மோஸ்ட்லி காஸ்ட்லி தான். அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் வந்து 2 ஷேடு வாங்கினேன். 2 ஷேடு. இன்னொன்று சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். என்னடா அப்படி புலம்புறா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்னா இது நான் வந்து எப்படி சொல்ல, ஒரு வாரமாகவே எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. எனக்கு என்ன காரணம்னா பெரிய கதைலாம் இல்லை, யாராவது பண்ணாது அப்படிலாம் இல்லை. 2 மொக்கையான ரீசன் இது. ஏன்னா வந்து எனக்கு வந்து மேக்கப் போடுறதுனா வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு மேக்கப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கூட எனக்கு பண்ணிக்கிறது இந்த முடி நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு மேக்கப் பண்ண பிடிக்கும். ஆனால் ஏன்னா எனக்கு பண்ணிக்கிறதோட வந்து வேறு யாருக்காவது பண்ணி அதை நான் பார்க்குறதும் போது அவங்களுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி தோணும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பண்ணிக்கிறதோட மற்றவங்களுக்கு யாராவது பண்ணிவிட்டு அதை மற்றவங்களுக்கு நான் பண்ணிவிட்டு அதை நானே பார்க்கும்போது வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு வாரமாக என்ன ஆச்சுன்னா, மேக்கப் ரிலேட்டடாக வந்து நிறையா வீடியோஸு, நிறைய ப்ராடக்ட் சர்ச் பண்ணி நிறையா பார்த்துட்டு நம்ம என்ன வாங்கலாம், நம்ம ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகும், இல்லை ப்ரைடுக்கு என்ன வாங்கலாம், அது மாதிரி நிறையா பார்த்து ஒன்று ஒன்றா ஆர்டர் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நைட்டு சுத்தமாக தூக்கமே வரல. கண்ணை மூடி தூங்கல, திடீர்னு முழிப்பு வருது. என்னடான்னு பார்த்தா இந்த ப்ராடக்ட் வாங்க, அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. நைட்டெலாம் சுத்தமாக தூக்கமே இல்லை. ஒரு நாள் என்னாச்சுன்னா, தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு முழிப்பு வந்து நான் விசாரிட்டு எந்திரிச்சு வந்து ஏதோ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு யாரோ சொன்ன மாதிரி திடீர்னு வெளில வந்து, அம்மா ஏதோ ப்ராடக்ட் வந்திருக்கு போய் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். நைட்டு 2:30 மணி போல். எங்கள் அம்மா வந்து எந்திரிச்சு, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, மணி என்ன போய் படு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து படுத்து, ஐயோ அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்து, அந்த மாதிரி வந்து என்னால் வந்து இது வந்து நான் வந்து ரொம்ப என்னை போட்டு நான் இது பண்ணிக்கிறேனோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிச்சி பண்ணுறது வந்து அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஆனால் பிடிக்காம என்ன சொன்னாலும் வந்து அது யாராலையுமே பண்ண முடியாது. இது வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு வந்து ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஃபீவர்.
எந்திரிக்க கூட முடியல. ஆனால் என் தங்கச்சி வந்து எங்கேயோ வெளியில் போகிறா, எனக்கு மேக்கப் பண்ணி விடுக்கா அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு விறுவிறுன்னு அது வந்து எனக்கு தெரியல, எனக்கு காய்ச்சடிக்குது, நம்மளால முடியல, இவ்வளோ நாள் பட்டு தானே இருந்தோம், இப்போ எப்படி எந்திரிச்சோம் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனால் மேக்கப் பண்ணுன்னு சொன்னோன்னே வந்து எனக்கு ஏதோ பூஸ்ட் ஆன மாதிரி எந்திரிச்சு நான் வந்து மேக்கப் பண்ணி அந்த மாதிரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பண்ணிக்கிறதோட மற்றவங்களுக்கு யாருக்காவது பண்ணி பார்க்கணுன்னா எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நிமிஷம். அவ்வளோதான் இப்போ நான் சொல்ல வர்றது, வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் இதோட ஷேட் வந்து இது வந்து 8, இது வந்து 7. ஒரு ஷேடு தான் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கேண்ணா, கவனிக்கலையே. இன்னும் 2 ஷேடு ஜாஸ்தியாக வாங்கியிருக்கலாம். இது வந்து 7, இது வந்து 8. அது தெரியுதுன்னா 7, இது வந்து 8. இன்னும் ஃபவுண்டேஷன் வந்து நான் சொல்ல போனால் ஒரு 3-4 டைம்ஸ் தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் போட்டிருக்கேனே. ஃபவுண்டேஷனுமே வந்து எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு இல்லை, அது வந்து எனக்கு பிடிக்காது. ஃபவுண்டேஷன் எனக்கு போடுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து அது என்னது மாய்ஸ்சரைசர், ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், காம்பேக்ட், அவ்வளோதான். ஒரு 3 டைம் 4 டைம் 3 டப்பா காலி பண்ணேன், 4 டப்பா அப்படி சொல்லலை, ஒரு 3 வாட்டி போட்டிருப்பேன், இல்லைனா ஒரு 4 வாட்டி ஃபவுண்டேஷன் போட்டிருப்பேன். ஒரு 2 ஃபவுண்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வீட்டில் இருக்குது. 2 ஃபவுண்டேஷன் தான் வந்து நான் இன்னும் முடியுமே ஒரு 2 வாங்கினேன். அதுவுமே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யாராவது கேட்டால் கூட கொடுத்துருவேன், ஏன்னா அது பிடிக்கல. சரின்னு இப்போ வேறு கம்பெனி வந்து வாங்கியிருக்கேன், இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுவும் எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு வேளை நான் அது நல்லா தான் பிளெண்ட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பிடிக்கல சீரியஸாக. ஃபவுண்டேஷன் போட்டு இது போட்டு அது போட்டு அதெல்லாம் இல்லை, பிடிக்கல. ஆனால் வந்து இப்போ வந்து நான் வெளியில் போகிறனால மேக்கப் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகி எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஆகுது. அதனால் வந்து இனிமேல் ஃபவுண்டேஷன்லாம் கொஞ்சம் போட்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி ஃபவுண்டேஷன்லாம் இப்போ எல்லாமே வாங்கியிருக்கேன். இது கூட இது கொடுத்துருக்காங்க, மேக்கப் ரிமூவ் கொடுத்துருக்காங்க, மேக்கப் ரிமூவ் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் எல்லாமே சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து இது வந்து சீரம் வந்து இது வந்து இப்போ நான் வாங்கலை, இது வந்து எனக்கு வந்து நாங்கள் ஸ்டூடியோவில் படிக்கும்போது எங்கள் மேம் கொடுத்தாங்க எனக்கு. ரீகார்டோட சீரம், நைட் சீரம் தான் நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுத்தேன் 1 டைம். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை. இது நல்லா ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், ஆயில் ஸ்கின் இருக்கவங்க அப்ளை பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு முன்னாடிலாம் வந்து இங்கெல்லாம் ஆயில் ஆகாது, ஆனால் இது யூஸ் பண்ணுறதுலேருந்து இங்கெல்லாம் ஆயில் ஆகுது. முன்னாடிலாம் என்னோடது தான் சொன்னது, டீ ஜோனில் மட்டும்தான் ஆயில் ஆகும், இப்போ இங்கே எல்லாமே ஆயில் ஆகுது. ஆயில் ஃபேஸ் ஆகுதோ என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி ஆயிலாக இருக்கும் இந்த இடம் தான். இங்கே பாருங்கண்ணே, இங்கே பாருங்க ஆனால் வந்து இதோட ரிசல்ட் வந்து எனக்கு என்னன்னு ஏன்னா எனக்கு தெரியல இதோட ரிசல்ட் என்னன்னு. ஒரு வேளை வந்து ரெகுலராக ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆகுமோ என்னன்னு தெரில. இது வந்து கோல்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கனால நல்லாயிருக்கு. கோல்டு பியூட்டி ஆயில் இது வந்து நல்லாயிருக்கு. சீரியஸாக வந்து அப்ளை பண்ணும் போது அந்த ஒரு பிரைட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் வேறு எதுவும் ஸ்கின்னில் ரிமூவ் ஆகிற மாதிரியோ அது மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அதனால் உங்களுக்கு ஒரு வேளை வேணும்னா நீங்கள் வந்து ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒன்று வாங்கினேன். ஐயோ மூடி உடஞ்சிருச்சா? இல்லை இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், இது மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். மூஸ் வந்து இது வந்து எனக்கு கிடையாது, இதுவும் எனக்கு நினச்சிக்காதீங்க, இது வந்து எனக்கு இல்லை, இது வந்து என்னோடய ப்ரைடுக்காண்டி வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரைடுக்கு வாங்கியிருக்கேன். மற்றபடி இது எல்லாமே வந்து எனக்காண்டி வாங்கின ப்ராடக்ட்.
இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா பக்ரீத்துக்கு வந்து யூஸ் பண்ணி போட்டுருவேன் வீடியோ. ஆனால் வந்து இது என்ன தெரியுமா இப்போது நான் நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியது. நேற்று ஒரு ஈவினிங் 6 நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் என்ன நினச்சேன்னா அன்றைக்கி மார்னிங் தான் நான் இது ஸ்டோரி போட்டேன். அண்ட் அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கவும் சரி நம்ம அடுத்த நாள் போய் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேவே இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சி அடுத்த நாளே நான் எடுத்து அதுவும் அன்றைக்கே நான் அப்லோட் பண்ணுறதுன்றது இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது வந்து என்னாச்சுன்னு தெரியல, அது வந்து நடக்கவே இல்லை. மறுபடியும் இன்றைக்கி வந்து 3rd டேவோ 2nd டேன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டோரி போட்டு. இது வந்து 2nd டே. ஆனால் வந்து இது உடனே இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அவ்வளோதான். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும், வேறு ஏதாவது வீடியோ நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நான் போடுறேன். அதே மாதிரி மொக்கையாக ஏதாவது வீடியோ போட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போயே சொல்கிறேன், எனக்கு பிடிக்காதவங்க ரொம்ப அப்படியே பார்த்து தான் ஆகணும்லாம் பார்த்துட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து பேச வேணாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, இல்லைனா பிளாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் வேணாதெல்லாம் பேசிட்டு வேண்டாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும், இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் போட்டுட்டேன். இனிமேல் மேக்கப் வீடியோ வந்து நிறைய நான் போடுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபர்ஜி வந்து மேக்கப் வீடியோ இது இல்லாமல் நிறைய வீடியோலாம் நான் போடுறேன். ஆனால் நிறைய வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து எதுவுமே வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுமா அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இது வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்ல, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே.